காஞ்சிபுரம் அதிமுக மாவட்டம் மற்றும் மாநகர மேற்கு பகுதி சார்பில் 37வது வட்ட மாமன்ற உறுப்பினர் வேலரசு ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியில் மாவட்ட அதிமுக மற்றும் மாநகர மேற்கு பகுதி சார்பில் 37வது வட்டத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் வி. சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளருமான SS வைகை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் மைதிலி திருநாவுக்கரசு, மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், இளைஞரணி பாசறை செயலாளர் VR மணிவண்ணன், மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி என்கின்ற சண்முகராஜன், சிந்தன், அகிலா, தேவதாஸ், மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார், இளைஞரணி செயலாளர் சிறுவாகம் ஆனந்தன், பகுதி செயலாளர் கோல்ரவி, ஜெயராஜ், பாலாஜி, ஸ்டாலின், ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம், களக்காட்டூர் ராஜி, முன்னாள் நகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கோபால் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த உதயா, ராமலிங்கம், கண்ணப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பயன்படும் வகையில் விளையாட்டு உபகரணங்கள், தையல் மிஷின், புடவைகள், சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் வேலரசு அவர்களுக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நம் மாவட்டத்துடைய தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சரும் அண்ணன் வைகையார் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் மக்கள் தொண்டாக செய்தார்கள். இந்த ஆட்சிக்கு மக்களுக்காக உழைத்த ஒரே கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாடறியும், நாட்டு மக்கள் அறிவார்கள். ஆனாலும் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கொடுங்கோலனை போல, எப்பொழுது புரட்சி தலைவர் ஹிட்லர் முசோலினை போல கருணாநிதி ஒப்பிட்டாரோ அதற்கு டபுளான ஹிட்லர் முசோலினி ஸ்டாலினும் அவருடைய மகனும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவல நிலை போக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கெல்லாம் தேர்தலை சென்ற முதல்வராக புரட்சி தலைவர் ஒரே வாரிசு, புரட்சி தலைவர் அம்மாவுடைய வாரிசான புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம், உழைப்போம் உழைப்போம் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓங்குக அண்ணாவின் நாமம், ஓங்குக புரட்சி தலைவர் நாமம், ஓங்குக புரட்சி தலைவரின் நாமம் என்று கூறி காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பொதுச் செயலாளர் எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் 2026 மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியிற்குரிய காஞ்சிபுரம் மாநகர மேற்கு பகுதி கழகம் 37வது வட்ட கழகத்தினுடைய சார்பாக உதவிகள் வழங்க இளைஞர்கள் உபகரணங்கள் வழங்கும் விழாவாக இங்கே தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற மாமன்ற உறுப்பினர் இன்று புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அவருக்கு ஒரு திமுக தான் எங்களுக்கு போட்டி, எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காலானா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டு காலமாக இயங்குகிற அரை நூற்றாண்டு காலத்தை தொட்டு நிற்கிற மகத்தான பேரியக்கம். இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு பிரதான ஒரு மாநில கட்சி, புதிதாக கட்சி தொடங்கிய அண்ணா திமுக 6 மாத ஆன கை குழந்தை, 6 மாதமான அந்த கை குழந்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் கடத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி திமுகவையும் மத்தியிலே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியும் டெபாசிட் இழக்க செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்று மாநிலத்தில் வெற்றி பெற்றார். எந்த நடிகர் கட்சி தொடங்கி இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளவோ நடிகர்கள் கட்சி தொடங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணையான நடிகராக இருந்தவர் சிவாஜி கணேசன்.
அவர் போன்ற ஒரு நடிப்பாற்றல் யாருக்காவது இருக்குமா? பாவரிசை படங்கள், பாசமலர், பாகப்பிரிவினை படித்தால் விட்டு போகுமா?